சொல்ல சொல்ல கேட்காம திவ்யா திரும்பியும் பழைய மாதிரி வேலையில் இறங்கிடுச்சு. என்ன சமையல்மா? இன்னைக்கு சில்லி போட்ட சாம்பார், மீன் வறுவல். திவ்யாக்கா மீன்? திவ்யாவுக்கு மீன் இல்லை, அதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல். ஏன் திவ்யாவுக்கு மீன் கொடுக்கல? கவுச்ச கொடுக்கக்கூடாதுன்றாங்க, அதனால இப்போ இல்லை, 9ஆம் நாள் தான் கொடுப்போம். நீ வந்து ஹாஸ்பிட்டலில் எடுத்த வீடியோவில் நீ நிறைய வரல, அதனால் நிறைய பேர் வந்து உன்னை எங்கே உங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்குறாங்க. நானும் அங்கே போய் உக்காந்துக்கிட்டா எங்கள் வீட்டில் சமைக்கணும்ல, அப்புறம் அதுக்கு சமையல் செஞ்சு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா அது சரி வராது. அதனால் வீட்டிலே நான் திட்டமாக ரவுண்டா மிளகாத்தூள் போட்டு எல்லாம் பக்குவமாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சேன். அதனால் நான் வரலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா துணி எடுத்துட்டு போறோம். துணி எடுத்துட்டு போயிட்டு மாடில காய வைக்க போறோம். ஆமாம், சுவிட்சா தான் ஃபுல்லாக காய வைக்க போகிறோம். இதெல்லாம் காய வைக்க போகிறோம். அந்த பெட்ஷீட்டோட கவர் இருக்கு, அது நீ காய வச்சிட்டனா? ஓகே, மற்றதெல்லாம் நீ காய வச்சிருவியா? என்னோட குட்டி பேண்ட் இதெல்லாம் நான் மேட்டர்ல காய வச்சிட்டேன். துணி காய வைக்க மாடிக்கு வந்தாச்சு. இதுதான் மாடி. இதுதான் எங்கள் வீட்டு மாடி, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? பெயிண்ட் எல்லாம் அடிச்சு துணி காய வைக்க போகிறோம். காய வச்சிடலாம் வா. கீழே வைக்கிறேன்டா. ஓகே. அப்பா அப்பாடி பேண்ட்லாம் பாப்பா கீழே காய வைங்க. போவேல பாரு. என்னதுடா? பாரு. சரி விடு. அது ஸ்கெட்ச். ஸோ துணியை வந்து காய வச்சுட்டு திரும்பி நான் வந்து பேசுகிறேன். என்னது? எல்லா துணியும் எடு. எல்லா துணியும் எடு. நீ காய போடுறியா ஃபர்ஸ்ட்லேருந்து? அவள் கீழே வந்து கால் சுடுதுன்னு போயிட்டு சப்பல் போட்டு வரேன்னு போனான். கிளிப்பு எடுத்துகிட்டு வரேன்ட்டு கிளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு சப்பல் போடாமல் வந்திருக்கான். அவள் வரதுக்குள்ளே நான் காய வச்சுட்டேன்ட்டு எல்லா துணியும் எடுக்கணுமா ஃபஸ்ட்லேருந்து மேடம் காய வைப்பாங்களாம். மழை பெய்யுது இல்லை, அப்படி கொளுத்துது. டக்கு டக்குன்னு போடுறா. கால் சுடுதுடா பாப்பாக்கு. வா டாடி தூக்கிறப்பா. ஏய் கால் சுடுதுடி. பரவாயில்லையா? ஃபாஸ்ட்டாக போடு, ஃபாஸ்ட்டாக போடு. தங்க பிள்ளை ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஏன் அம்மாவுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க? அப்புறம் அம்மா வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கள, அதனால தான். சுவிக்ஷா வந்து யூகேஜி தான் படிக்கிறான். ஆனால் வந்து அவன் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துப்பான். அப்படியே தாங்குன்னு தாங்க, ரொம்ப பாசமாக இருப்பான். பாசக்காரி சுவிக்ஷா. போட முடியல இது. டாடி போட்டுறாங்க. நீ கீழே இருக்கிறது மட்டும் டாடி கொண்டு கொடு. டாடி கொண்டு கொடு. டோன்டா காய வச்சுட்டோம். சீக்கிரம் வா. வந்துட்டேன். அப்பா இப்பதான் கொஞ்சம் சுடாம இருக்கு. போ. ஐயோ பாரு, கால் சுட கீழே செருப்பு போட்டு வாடின்னா. செருப்பு போட்டு கீழே வரேன்னு சொல்லிட்டு கிளிப்பை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டான். 12 மணி ஆகுது. என்னாலே நிற்க முடியல. தூக்குறேன்னாலும் வேணாம்ன்றான். காலை கழுவு போ. கழுவுனா ஜில்லுன்னு ஆயிடும். முடியா வா. அம்மா தெரியவே இல்லடா வெயில் எடுக்குது. ஏன் சோடியா? நான் சாப்பிட்றப்ப தாங்க எந்திரிப்பான். அங்கே பாருங்க. காலையிலையும் அப்படி தான் பண்ணான்.
காலையில் நான் தான் லேட் பண்ணிட்டேன் கொஞ்சம், அதனால் கடகடன்னு சாப்பிட்டு கடகடன்னு ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ சரி அவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே சாப்பிடலான்னு பார்த்தா சவுண்டு கொடுக்குற ஸ்டார்ட் பண்ணிட்டார். சுவிக்ஷாவும் அப்படிதான் சாப்பிட்றப்ப தான் ஆகி வரும், இந்த மாதிரிலாம் பண்ணுவா. இவனும் கரெக்டாக அதை மாதிரியே பண்ணுறான். சுவிச்சா இப்போ வரையும் அப்படி தான் பண்ணுறான். சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிடு. இப்போது சுவி உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. ஏ சாந்து பட்டு ஏ சந்தனம் பட்டு எனக்கு வச்சுக்கம்மா அம்மா, என் கூண்ட வச்சு ஏ சேலைய கட்டு எனக்கு வச்சுக்கம்மா அம்மா. நான் மினிக்கு முட்டை காலைக்கு வந்தோடனே மஞ்சள் பலூன்னு நினைட்டேன். என் மஞ்சள் பலூனு இனி சூப்பர் ஸ்டாலுன்னு தேவாடி கோலியும் போட்டே மேலேன்னு தேடு இதை ப்ளூட்டி பஃபுன்னு இது வாடி கொலுன்னு இது ஒன்னால லைஃப் சக்குன்னு நைட்டானா கனவுள்ள பாரதியே பிரைட்டானா யோசிக்கிற ஒன்ன பத்தியே மண்டையில் படிப்புன்னு ஏறலடி அள்ளிக்கில்ல ஒன்று மிஞ்ச ஆளலடி மீனிக்கு நிதாயே நெஞ்ச குலைக்கி சிலிக்கி வடியே முட்டை கலக்கி அழகு வாக்கம் ரொம்ப வழங்கி சிலுங்கி பொறாளே இந்த முள்ளிங்கி. திவ்யாவுக்கு வந்து நான்வெஜ் வந்து இல்லாமல் போர் அடிக்குது. ரொம்ப வெஜ்ஜாகவே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இறங்கலை. நிறையா சாப்பிடுன்றாங்க. வெஜ்ஜுனா கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. நான்வெஜ்னா நடுவில் நான்வெஜ் வந்தால் பரவாயில்ல, 1 வீக் வரை சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்களா, கொஞ்சம் போர் அடிக்குது. நீ சுவிக்ஷாக்கு எவ்வளோ நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்த? மறுநாளே சாப்பிட்டேன். ஏன் அதுக்கு சாப்பிடலாம்? அது மருந்து மெடிசன் வேறு இல்லை. சுவிக்ஷாக்கு இந்த பத்திய சாப்பாடு காரம்லாம் போடாம அதுதான் அந்த இதில் காரம் இல்லை, எதுக்கும் காரம் இல்லாமல் தான் சாப்பிட்றேன். அதுக்கான நான்வெஜ் அப்பயே சாப்பிட்டேன். இது மெடிசன்லாம் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் பண்ணுறதுனால அது மாதிரி இருக்காங்க. 1 வீக் தான் சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே போயிட்டு தையல் பிரிக்க சொல்லியிருக்காங்க. சாட்டர்டேலேருந்து நான்வெஜ் சாப்பிட்லாம்ல, சாட்டர்டே வந்ததுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வெறும் நான்வெஜ்ஜாக தான் சாப்பிடுவோம். அன்றைக்கி தான் தீட்டு கழிக்கிறாங்க. ஓகே கைஸ், பாய். நானும் காலையில் சாப்பிடல, போய் சாப்பிடணும். இவன் போய் சொல்ல இவன் காலையில் சாப்பிட்டா. காலையில் சாப்பிட்டேன்ல டாடி, காலையிலேருந்து இன்னும் காலையில் சாப்பிட்டா. எழுப்பி விட்றது அம்மா சாப்பிட்டு. காலையில் சாப்பிட்டா. நான் காலையில் சாப்பிடவே இல்லை. நான் இப்போ தான் போய் சாப்பிட்டு போகிறேன். ஸ்கூல் இன்னைக்கு லீவ் போட்டான் இவன். அவங்க அவளை 4 உதவுங்க லீவ் போட்டாங்க. இன்னைக்கு நேற்றே சொல்லிட்டான், நான் நாளைக்கு லீவ் போடுறேன் டேடி. அப்படியே நைஸாக வந்து அவங்க அத்தை கூட போய் தூங்கினா அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுருவான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு பிளான் போட்டு என் கூட தூங்கிட்டான். என் கூட தூங்கிட்டு அப்படியே லீவ் போட்டுட்டான். காலைல எழுப்புறப்ப நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு இன்னைக்கு லீவ் போட்டான். லீவ் போட்டு நாளைக்கு நான் உங்க கூட தான் தூங்குவேன். அவன் நைட்லாம் அழுவுனானா? வந்து என்ன பிரச்சனைனா இன்னும் ஒரு 2 வாரம் தான் ஸ்கூலு. அவன் நைட்லாம் செம்ம அழுவேன். என் காதுல வந்து அந்த அழுவே ஊந்துச்சு. ஆனா நான் அப்படியே தூங்கிட்டேன். அங்க தூங்குடின்னு சொன்னேன். இல்லன்னா இங்க இருந்து அது வரைக்கும் சத்தம் கேட்டேன்னா நான் தூங்கிருக்கவே மாட்டேன். அதனால நான் இங்க வந்தோட சத்தம் பாப்பா சத்தம் கேட்டதுனால நான் அப்படியே அவனை நோச்சினே அப்படியே தூங்கிட்டேன். டாடி என்ன சொன்னேன், எங்கள் அத்தை ரூமில் தூங்கி இவன் அழுவுனானா நீ எழுந்திரிச்சிடுன்னு சொன்னல, நீ கேட்காம இங்கேயே தூங்கினல்ல. இப்போ பற்றியா அவன் நைட்டு எழுப்பி விட்டானா உன்ன? அது மாதிரி தான் பண்ணுவான் அவன். இதுக்கப்புறம் அத்தை எழுப்பனா அவன் அத்தை கூட ஒரு நாள் டாடி கூட ஒரு நாள் மாதிரி எழுந்திருக்கிறானே என்ன சாப்பிட உடனே ஓடிடுவான். ஓடி போயிட்டு அவனை போட்டு இது பண்ணுறான், ஆட்டி விடுறேன், தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவான். தூங்க வைடா.
தடவி விட்றா. ஓகே தூங்கிட்டான் வா. நீ கத்தி பேசுனதுனால தான் அவன் எழுந்திரிச்சிட்டான். ஓகே கைஸ் பாய். ஓகே கைஸ் பாய். பாய். நான் போய் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. நாங்கள் சாப்பிட்டு வந்து நாங்கள் பேசுகிறோம், ஓகேவா? நீங்களும் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டு நீங்களே போய் எல்லாரும் சாப்பிட்டு வந்து பூய். நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது. நான் போய் சாப்பிட்டேன். என்ன எடுக்கிற? பாய். எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், நானே பெருக்குவேன். எங்கள் டேடியும் பெருப்பார். நானும் விளையாடுவேன். ஆனால் நான் விளையாடலாம் மாட்டேன், ஆனால் நான் பெருப்பேன். ஆனால் பாப்பா பிறந்துச்சு, அதனால தான் நான் பெருப்பேன். அதனால தான் நான் எதாவது சாப்பிட்டேன்னா கீழே தான் கட்டில் கீழே எதாவது ஊந்துச்சுன்னா நான் பெருப்பேன். அதை பற்றி உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள்.